பள்ளி சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த செக்ஸ் ராக்கெட் தலைவி நதியாவை போலீசார் சில நாட்களுக்கு முன் கைது செய்தனர். 25 சிறுமிகள், 150 ஆபாச வீடியோக்கள், 200 அரை நிர்வாண போட்டோக்கள், முக்கிய புள்ளிகளுக்கு பெண்கள் சப்ளை, இப்படி பகீர் திருப்பங்களோடு புரோக்கர் நதியாவின் பாலியல் தொழில் ரகசியங்கள் ஒவ்வொன்றாய் அம்பலமானது. அந்த வரிசையில் தற்போது நதியாவின் வலது கையாக செயல்பட்ட தாமோதரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலியல் புரோக்கர் நதியா, அவரது சகோதரி சுமதி மற்றும் சுமதியின் இரண்டாவது கணவர் ராமச்சந்திரன் ஆகிய மூவரும் கூட்டு சேர்ந்து பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் நதியா, சுமதி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நதியா என்ற பெயர் நமக்கெல்லாம் பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெயர் தேசிய புலனாய்வு முகமை வரை நன்கு அறிந்த ஒன்று. ஆம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாய் பாலியல் தொழில் மட்டுமல்ல, நதியாவின் பாலியல் தொழில் சிண்டிகேட் பின்னணியும் வெளிவந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநர் மாளிகையில் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிய கருக்கா வினோத்தை நதியா தனது பாலியல் தொழிலுக்கான அடியாளாக வைத்திருந்திருக்கிறார். அதோடு கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததும் இவர்தான். இந்த லீடை வைத்துக்கொண்டு NIA அதிகாரிகள் சென்னை தேனாம்பேட்டை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள நதியாவின் வீட்டிற்கு திடீர் விசிட் அடித்து உள்ளனர். அங்கே நடந்த சோதனையில் 5 செல்போன்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செல்போனை சோதனை செய்தபோது அதில் 25 பள்ளி சிறுமிகள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் 150 ஆபாச வீடியோ, 200 அந்தரங்க புகைப்படங்கள் என ஒரு ஹாட் கேலரியே இருந்து உள்ளது. இதனை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் நதியாவை கைது செய்து சிறப்பு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் நதியாவின் பாலியல் தொழில் வண்டவாளங்கள் வெளியே வந்து உள்ளன. நதியா ஒரு செக்ஸ் ராக்கெட் தலைவி. அவரது கண்ட்ரோலில் பல தொழிலதிபர்களும் பண முதலைகளும் இருந்து உள்ளனர். காரணம், அந்த பெரும் புள்ளிகளுக்கு 10 வயது சிறுமிகளை படுக்கைக்கு அழைத்து செல்வது நதியாதான். இதனால் அவர்களிடம் சிறுமிகளை சப்ளை செய்து லட்சக்கணக்கில் பணம் பார்த்து வந்துள்ளார். ஏழ்மையில் வாடும் பள்ளி சிறுமிகளும் கல்லூரி மாணவிகளுமே நதியாவின் பொன் முட்டையிடும் வாத்துக்கள். அப்பாவி சிறுமிகளை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து வருவாராம். அவர்களுக்கு விலை உயர்ந்த சாக்லேட் கொடுத்து சொகுசு ஹோட்டல்களில் உயர்தர உணவு, கை செலவுக்கு தாராளமாக பணம் என ஆடம்பர வாழ்க்கையை கண்ணில் காட்டி தனது வழிக்கு கொண்டு வருவாராம். பின் அதற்கு மயங்கிய சிறுமிகளை சொகுசாக வாழலாம் என மூளை சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட வைப்பது வழக்கம். இந்தியாவின் மூலை முடுக்குகளுக்கும் சிறுமிகளை விமானம் மூலம் அழைத்து சென்று சப்ளை செய்திருக்கிறார் நதியா. சமூக வலைதளங்கள் மூலம் தொழிலதிபர்களை கவர்ந்து இந்த தொழிலை பான் இந்தியா லெவலில் அமோகமாக செய்து வந்திருக்கிறார். இந்த தொழிலை செய்ய நதியாவுக்கு வலதுகரமாக இருந்தவர்தான் தாமோதரன். இவர் டி நகரில் உள்ள தனியார் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மேலாளராக பணிபுரிந்து கொண்டே பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எந்த தொழிலதிபர்களுக்கு எந்த சிறுமியை அனுப்ப வேண்டும், சென்னையில் போலீசிடம் சிக்காமல் எந்த பகுதியில் அறையெடுத்து பாலியல் தொழில் நடத்த வேண்டும் என்பது குறித்தும் நதியாவுக்கு திட்டமிட்டு கொடுத்து வந்தது தாமோதரன் தான் என்பது தெரிய வந்தது. இந்த கும்பல் இதுவரை 17 பள்ளி சிறுமிகள், கல்லூரி மாணவிகள் என மொத்தம் 25க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கிறார்கள். இவர்கள் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், எந்தெந்த தொழிலதிபர்கள் சிறுமிகளை
பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்பது குறித்து விபச்சார தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.